பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் எங்கிலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்கிற உலக நற்செய்தியை, உலகம் அனைத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களில், நாளைய தினத்தில் கொண்டாட இருக்கிற நாட்களில் நானும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாட வேண்டாமா அதற்குள் நான் பிரவேசிக்க விரும்பவில்லை. ஆனால் எது உண்மையான கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துமஸ் நாட்களில் அதிகமாக நாம் சிந்திக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு உதவுவது. ஏழைகளுக்கு உதவுவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நானும் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். ஏழைகளுக்கு உதவுவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அநேக செய்திகள் வந்ததையும் நான் பார்த்தேன். நானும் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாக நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அது வேதம் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு காரியம். ஆனால் அதே நேரத்தில் அது மாத்திரம் கிறிஸ்மஸ் அல்ல. அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸுக்கு மட்டும் துணி எடுத்து கொடுப்பது அல்ல. ஐயா, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நம்மால் முடிந்ததை இல்லாத ஏழைகளுக்கு எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ எது உண்மையான கிறிஸ்மஸ்? ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அதோடு சேர்த்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அதை எழுதுகிறார். கலாத்தியர், நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம், கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். எப்படி? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுறேன் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைக்குள்ள ஏராளமான அர்த்தங்கள் உண்டு. நான் மிக எளிமையாக மாத்திரம் சில காரியங்களை சொல்லுகிறேன். உலக வழக்கத்தின்படி பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போதுதான் கர்ப்ப வேதனைப்படுவார்கள். குழந்தை உருவாகும் போது வாந்தி தான் எடுப்பார்கள். சரியா? ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் குழந்தை உருவாகி இருந்தால், ஃபார்மடு என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சொல்கிறாங்களா, அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க வயிற்றில் ஒரு சிசு உருவாகிக்கிட்டு இருக்குது, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ குழந்தை உருவாச்சுன்னா தலை சுற்று வரும், வாந்தி வரும், மயக்கம் வரும், சாப்பிட முடியாது. இதுதான் உலக வழக்கம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உருவாகுவதற்கு நாம் கர்ப்ப வேதனைப்படணும். அதனுடைய அர்த்தம் என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் பிறந்தார் என்பது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சரித்திர உண்மை. அவர் இந்த பூமியில் பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை. அதே போல் இன்னொன்று சொல்லட்டுமா, அவர் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராக, அதுவும் உண்மை. அவர் மறுபடியும் வரப்போறாரு, அது உண்மை. அவருடைய, இப்படி சொல்லட்டுமா, அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை. அவர் வரப்போறதும் உண்மை. சரிங்களா? அப்போ என்ன தேவன் நம்மோடு சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஏழைகளுக்கு உணவளிப்பதிலும் உடை கொடுப்பதிலும் மாத்திரம் நம்முடைய காரியத்தை செலவிடாமல், அவர்களுக்குள் கிறிஸ்து உருவாகுவதற்கு நாம் கர்ப்ப வேதனை, அந்த வேதனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் உச்சக்கட்ட
உச்சக்கட்ட வேதனை என்று சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் அனுபவிக்கிற வேதனையில் உச்சக்கட்ட வேதனை. அந்த உச்சக்கட்ட வேதனையோடு பிரயாசப்பட வேண்டும். எதற்காக தெரியுமா? அவர்களுக்குள் கிறிஸ்து உருவாக. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும். கிறிஸ்து உருவாகுவதற்கு நான் எந்த அளவுக்கு பிரயாசப்படுறேன், இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றேன்னா, கிறிஸ்து அவனுக்குள்ள உருவாகுவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்து, சாட்சியாக வாழ்ந்து, கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக நான் வாழ்ந்து, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நான் வாழ்ந்து, இப்படி பிறருக்குள் கிறிஸ்து உருவாகுவதற்கு நான் காரணமாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. ஐயா, நம்ம மூலமாக மற்றவர்களுக்குள் கிறிஸ்து உருவாகணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் சொல்கிறேன், துணி எடுத்து கொடுப்பதில் மாத்திரம் திருப்தி அடைந்து விடாதிருங்கள். ஒருவேளை உணவளிப்பதில் மாத்திரம் திருப்தி அடைந்து விடாதிருங்கள். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஒருவேளை 4 பேருக்கு கொடுத்தோம், சாப்பாடு போட்டோம், 5 பேருக்கு சாப்பாடு போட்டோம், 100 பேருக்கு சோறு போட்டோம், அதில் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. எத்தனை பேருக்குள் கிறிஸ்து உருவானாரோ அதில் திருப்தி அடைங்க. ஏன்னா ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதனால் நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது மற்றவர்களுக்குள் கிறிஸ்து உருவாக பிரயாசப்படணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். மற்றவர்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகாம இல்லை கிறிஸ்து உருவாகுவதற்கு ஏதுவான காரியங்களை சொல்லாம, அதாவது கிறிஸ்துவையே அறிவிக்காம, கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை உறக்க சொல்லாம, கிறிஸ்து ஒருவரே மீட்பர் என்பதை அறுதியிட்டு சொல்லாம, ரூபகாரம் பண்ணி சொல்லாம, இயேசு தான் உலக இரட்சகர் என்பதை சொல்லாம, எவ்வளோ பெரிய மேடை போட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் கூப்பிட்டு கேக்கு வெட்டினாலும் ஒரு புரோஜனமும் இல்லை. அந்த மேடையில் சொல்லணும், அடித்து சொல்லணும், இயேசு தான் உலக இரட்சகர், இவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, இவருடைய பிறப்புக்கும் மற்றவங்க பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு, இவருடைய பிறப்பு தான் உலக மீட்பு அப்படிங்கிறத ரூபகாரம் பண்ணி, வசனத்திலிருந்து ரூபகாரம் பண்ணி நம்ம பிரசங்கிக்கணும். அது மட்டுமல்ல, பிரயாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்குள் கிறிஸ்து உருவாகணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மையில் என்றும் உள்ளது. தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.